நேற்று நைட்டு வந்த பாம்பு சர்ப்பம் இன்னும் சாமிகிட்டே இருக்குது. இரண்டு நாட்களாக மாரியம்மனை சுற்றி சுற்றி வரும் நாகப்பாம்பு. இடுப்புலயே சுத்தி இருக்குது. எப்படிங்க தைரியமா பூஜை பண்றது? இடுப்புக்குள்ள இருக்குது வேறு. தெரியுது. கோவிலில் பூஜை நடப்பதால் அம்மனின் ஆசி பெற இப்படி ஒரு செயலா? காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய பரஞ்சேர் வழி ஊராட்சிக்குட்பட்ட மாரியம்மன் கோவில்ல பூச்சாட்டு விழா துவங்கி இருக்காமா. இந்த கிராம பகுதியில இருந்து தினசரி பக்தர்கள் வந்து கோவில தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. இந்த நிலையில கோவில்ல இருக்கக்கூடிய கருவறையில மாரியம்மன் சுவாமியுடைய சிலை மேல சுமார் 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு ஒண்ணு குடிக்கொண்டிருக்கு. பூஜை செய்யக்கூடிய பூசாரி அங்க வந்து பார்க்கும் போது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே ஊர் பொதுமக்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஊர் பொதுமக்களும் போய் பார்க்கும் போது மாரியம்மனுடைய சிலை மேல அந்த பாம்பு அமைதியா படுத்து உறங்கினது பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. அதை தொடர்ந்து சுவாமிக்கு தீபாரதனை செய்யும் பொழுது அந்த சிலையை சுத்தி சுத்தி வருதாமா. பூஜை செய்யறவங்களை அச்சுறுத்தவோ கொத்தவோ செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பாம்பு விடக்கூடிய சத்தம் பலரையுமே நடுங்க செஞ்சிருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் கோரிக்கைகள் எழுப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.